படம் பார்க்குறதுக்கு முந்தைய எல்லாருமே எமோஷன் ஆகிட்டோம். படம் பார்க்குறதுக்கு முந்தைய ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இந்த மாலை. இதில் ஒரு பெரிய உண்மை இருந்துச்சு. இதில் ஒரு திரைப்படம் வந்து எப்படி எடுக்கப்படுதுன்றதை வந்து நிஜமாக பார்த்தோம் ஆக்சுவலாக. இப்போ கிட்டத்தட்ட இது எல்லா படங்களுக்கும் நடக்க போகிறதில்ல. ஒரு பெரிய ஹீரோவை வைத்தோ இல்லை பெரிய இயக்குநர்கள் வைத்தோ பெரிய கேஸ்டோட வச்சு பார்த்துல இந்த மாதிரி ஒரு உணர்வு ரீதியான ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப இன்னசென்ஸாக, ரொம்ப டு த கோர் இன்னசென்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஐ வாஸ் ஸோ வெரி மூவ்ட் ஆக்சுவலி. அப்புறம் நான் ஒரு 2 நாளைக்கு முந்தி அந்த இயக்குனரும் அவங்க தங்கச்சியும் வந்து என் ஆஃபீஸ்க்கு வரும்போது வந்து லிஸ்ட்டு சொன்னாங்க, எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி. அந்த லிஸ்ட்டில் யாருமே வரல. ஆனால் என்னென்னா அதை விட மிக சிறப்பான மனிதர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ராதாரவி சார், நட்டி, அறிவழகன், என் தங்கை எல்லாமே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஐம் வெரி ப்ரவுட். நான் என்னுடைய குடும்ப படமாகத்தான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இது ஏதோ ஒரு வகையில் இவங்க 2 பேரும் வந்து பவாவுடைய சொந்தக்காரங்க. பவா என்னுடைய உடன்பிறவா ஒரு சகோதரன். அவர் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போங்கன்னு சொன்னார். நிசப்தம் ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு டைட்டில் ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து என்ன பேச வருது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு ஃபுட்டேஜ் பார்க்க போகிறல, ஒரு பாட்டு பார்ப்போம் அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ஒன்று பார்ப்போம். அதை பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பட் நேச்சுரலி வி ஹவ் டு டெல் லாட் ஆஃப் லைஸ் சேயிங் தட் இதை வச்சே தெரியுது இந்த படம் பெரிய ஹிட்டுன்னு சொல்லிட்டு. நிறைய ஹீரோக்கள் படம்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ என் படம் பார்த்தீங்கன்னா முகமுடி வந்து பயங்கரமாக வெட்டினேன் ஆக்சுவலாக. அதை பார்த்த உடனே நான் அந்த ட்ரெய்லர் முடித்த உடனே நினச்சேன் இந்த படம் மாதிரி பெரிய ஹிட்டு நேராக ஹாலிவுட் தான் போப்பேன்னு. பெரிய ஃப்ளாப் என் கேரியரில் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஒரு ட்ரைலரை பார்த்து நம்ம எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து அந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பர்டிகுலர் சினிமாட்டோகிராஃபி அவங்க அப்ரோச் பண்ண அந்த பர்டிகுலர் இந்த லாஸ்ட் ஷாட், அந்த ஃபோக்கஸ் டு த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அந்த அந்த இறைவன் மேலேருந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பி அந்த கதாநாயகன் மேலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஷார்ட்ஸு பொய்ட்டிக்கலாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பெண்ணாக நடித்த இந்த பெண்ணுடைய ரொம்ப சட்டலான சில மொமெண்ட்ஸ் வந்து அதில் இருந்துச்சு. நான் அதை குறைன்னு சொல்ல மாட்டேன், அது நிறைன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எனக்கு நிறைய ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுத்தா புரியவே புரியாது. பாதி பேருக்கு தமிழ் தெரியாது. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் தமிழ் தெரியாது. இப்போ நான் ஒரு பொண்ணை நடிக்க வச்சுருக்கேன் ஒரு படத்தில், அது ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. தமிழ் தெரியாதவள்ள ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலி. அப்போ நான் க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. எப்படின்னா இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு எடுத்து வாயை ஊதணுன்னா பெருசாக வீங்கும். நம்ம கரெக்டாக ஊதணும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி தான் சில நேரம். பட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ரானரி டேலண்டட். ஏன்னா வாழ்க்கையை அவங்க தகப்பனுக்கும் அவங்களுக்கும் நம்ம சம்பாஷணையை பார்க்கும்போது எல்லாருமே அழுதுட்டோம் ஆக்சுவலாக. எல்லாருக்கும் ஆம்பளைங்கள்லாம் கண்ணு முன்னாடி கொஞ்சம் பளிங்கு காட்டி போட்டதுனால நம்ம அழுக வரல. நிச்சயமாக இட்ஸ் வெரி மூவிங் மூமெண்ட். இந்த படத்தினுடைய ஆரம்பம் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க ஆக்சுவலாக இந்த குழந்தைங்கள. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு பெரிய வருத்தம், இங்கே இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா வரணும்னு மட்டுமே பேசிக்கிருக்காங்க. பட் நானும் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் முதல் அடியை எடுத்து வைத்து விட்டீர்கள். நீங்கள் திரும்பியே பார்க்கக்கூடாது. அடுத்தடி போய்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் அடுத்த படம் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிக்கணும். அது படம் ஓடுதான் ஓடு, அதை பற்றி கவலை இல்லை. நான் ஓனாயாட்டுக்குட்டி எடுத்துகிட்டு 3.5 வருஷம் வந்து, அதாவது 3.5 கோடி ரூபாய் லாஸ் ஆன நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வெளியே வரவே முடியல ஆக்சுவலாக. ஆனால் அதுக்காக நான் வந்து கைவிடலை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நான் வந்து போராடினேன். பாலான்னு ஒரு கலைஞன் என்னை கூப்பிட்டு பிசாஸ்னு ஒரு படம் பண்ணான். அந்த படம் திரும்பி நான் எந்திரிச்சிருந்தேன். ஸோ வந்து நீங்கள் கலங்கவே கூடாது. என்னுடைய மிகச்சிறந்த படங்கள் என்னுடைய ஓடாத படங்கள் தான். நந்தலாலாவும் ஓனாய மாட்டுக்குட்டி தான். ஸோ படம் எடுக்க வர்றவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா அப்படி வச்சா ஒரு 400 ரூபா எடுக்கிறது மாதிரி நினச்சிக்கூடாது. அது வந்து சூதாட்டத்துலாம் நடக்கும். இப்போ அது படம் எடுத்தல் வந்து டைட் ரோப் வாக்கிங் தான். நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா மரணம் தான். ஆனால் இந்த மரணத்தில் நிறைய பேர் கை பிடிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இதில் வெற்றியை மட்டும் இலக்காக வைத்து நீங்கள் போகக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் அ வார்னிங். நீங்கள் வந்திருப்பது வந்து சாதாரண காடு இல்லை. சினிமா வந்து பயங்கரமான மோசமான காடு. பல காண்டாமிருகங்களும் பல பிசாசுகளும் ஒளிந்திருக்கும். நீங்கள் நடக்கவே முடியாது. பாதை பயங்கரமாக தெரியும், வெளிச்சமெல்லாம் இருக்கும். உள்ளே இழுத்து விட்டு போனீங்கன்னா எல்லாமே புதகுழி தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் மனசை ரொம்ப திடப்படுத்திக்கணும். இந்த மனிதன் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் அவரை. ஒரு இயேசு கிறிஸ்து போல தான் இருக்கிறார். கரெக்டாக இந்த எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நேரம் யோசிச்சு இந்த இயக்குனரை பற்றி எப்படி பேசலானும் போது நான் வந்து அவர் ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்க்கும்போது ஒரு கருப்பு இயேசு மாதிரி தான் இருந்தார். ஆனால் அதை பெண் சொல்லிடுச்சு. அந்த பெண் ஏன்னா அவள் பேசாமல் இருக்கிறதுனால தான் அந்த அப்சர்வேஷன் அவளுக்கு பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக வந்து அவர் கருப்பு இயேசு தான். அந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அவர் சொன்னார். அவர் விஷயங்கள்லாம் சொன்னார். நான் போயிட்டு பெங்களூரில் போய் நான் வந்து என்னால் காசு இல்லை சார், நான் போயிட்டு
ஒரு 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 இடத்துல ஷூட் பண்ணேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு அம்மாட்ட போய் நான் சொன்னேன், உங்களுடைய இடம் வந்து எனக்கு வேணும், ஒரு 10 நாள் ஷூட் பண்ணணும். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே இவங்க கதை சொன்னாராம். கதை சொன்ன உடனே அந்த அம்மா, சரி சரி நீங்கள் 14 நாள் ஷூட் பண்ணிங்கன்னு ஃப்ரீயாக கொடுத்தாராம். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஷூட் பண்ணுங்கிறதுக்காக எங்கே போயிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனில் ஷூட் பண்ணுறதுக்கு எங்கே வேணால் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ட்டு போவாங்க. அவங்க வழக்கம் போல் ஏதாவது ஒரு செட் இருக்கும், ரொம்ப கேவலமான, அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஷூட்டிங்லாம் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும் செட்டு போட்டு. அந்த மாதிரி அந்த போகிறதுக்கு இந்த மனிதருக்கு, இந்த மிகச்சிறந்த நியாயமான ஒரு இயக்குனருக்கு பிடிக்கல. நேராக எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிக்கணும்னா அவர் பாருங்கள், ஒரு படி மேலே போய் நேராக போலீஸ் கமிஷனரை போய் மீட் பண்ணியிருக்காரு. போலீஸ் கமிஷனர் போய் அவருக்கு ஒன்றும் புரியல, சம்மந்தமாக போலீஸ் கமிஷனர் வந்து என்னப்பா எனக்கு, இல்லை சார் எனக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேணும் சார். போலீஸ் ஸ்டேஷன்ப்பா நீ ஏதாவது தப்பு பண்ணால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்போம், நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேட்குற அப்படின்பா. இல்லை சார் ஒரு கதை சொல்கிறேன் சார், அந்த போலீஸ் கமிஷன்கிட்ட கதை சொன்னேன், அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் ஷூட்டிங்க்கு. ஒரு கலைஞன் எப்படி வேலை செய்கிறாங்க, இங்கேயே வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே வெற்றி. இது ஆக்சுவலாக ஒன்று தெரிஞ்சுங்க, கலைஞன் ஆகிட்டா தோல்வியே கிடையாது, வெறும் வெற்றி தான். அவன் புதகுழி போகிற வரைக்கும் வெற்றி தான். அவன் ஒரே ஒரு நாள் தான் கீழே இறங்குவான், புதகுழிக்குள்ள மட்டும்தான் இறக்குவான். ஸோ வந்து இது ரொம்ப ஒரு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே வந்து எல்லாம் பேசுகிறவங்க எல்லாருமே எப்பயுமே ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் ஒரு பொய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கொஞ்சம் பொய் இருக்கும். உள்ளே பேசிட்டு இந்த பக்கம் சிரிப்பாங்க, பெரிய மயிராட்டம் பேசுகிறான்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோரு மனதும் அப்படியே இலகி போய் ஒரு 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 திருச்சபையில் இருக்கும் ஒரு மெழுகை போல் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. ஐ திங்க் திஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஈவினிங் கிடைக்கவே கிடைக்காது. உண்மை இருக்கும் இடத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்கும். நான் ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப கேட்டுக்கிறது, என் படத்தை கூட ஜாஸ்தி எழுதாதீங்க, இந்த படத்தை ஜாஸ்தியாக நல்லதாக எழுதுங்க, இந்த படத்தை பற்றி நல்லா இருக்குன்னு எழுதுங்க. இந்த மாதிரி படம் தான் ஓடணும். நாங்களாம் ஓடி வந்துட்டோம், காலை தான் ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக ஏதாவது ஒரு காலங்களில் கட்டையை வச்சு போயிடுவோம். ஆக்சுவலாக அது இந்த படத்துக்கு தான் நம்ம ரொம்ப தர்மமாக எழுதுறோம். அதுவும் இது அதாவது இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியுன்றது நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த படங்களை நம்ம வந்து அப்படியே ஒரு குழந்தை போல் நம்ம மடியில் வச்சு தாளாட்டுறோம். ஒரு படம் 2.5 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. காசு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. சின்ன படம் சொல்லியிருக்காங்க, நிறைய படம் அதாவது ரொம்ப நாள் பண்ணதுனால அதோடைய ப்ராசஸில் வந்து நிறைய செலவாயிருக்கு. ஆக்சுவலாக அப்புறம் நண்பர்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. உங்கள் நண்பர்களே நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறது வந்து, நீங்கள் வந்து சாதாரண ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. நீங்கள் மிகச்சிறந்த ப்ரொடியூசர். எப்படின்னா நீங்கள் கலையை நீங்கள் காப்பாற்ற வந்த ஒரு 4 பேர் நண்பர்களை சேர்ந்து நீங்கள் படம் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் நினைக்காதீங்க, பெரிய ஒரு 2-3 சாக்கில் வந்து நீங்கள் பணத்தை அள்ளிட்டு போகிறதா நினைக்காதீங்க. நீங்கள் போட்டது வந்து ஒரு திருச்சபையில் போட்டிருக்கிறீர்கள். அது அந்த மனிதனை எந்திரித்து நிற்க வச்சிருச்சு, அந்த டைரக்டர் நிற்க வச்சிருச்சு. அது போதும். இந்த படம் நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும். அதை பத்திரிகையாளர்கள் எல்லாமே எழுதிடுவாங்க. ஏன்னா எல்லா பத்திரிகைகளும் சினிமா முழுக்க தெரிந்த மனிதர். இந்த உட்காந்துருக்க பாருங்க, அந்த ஒரு ஆள் சினிமாவை பற்றி முழுக்க தெரியும். சினிமா நியாயம் தர்மம் தெரியும், எல்லா பத்திரிகைகளும் தெரியும். ஸோ ஒரு நியாயமான படமாக இருந்தால் அவங்க தலைமையில் வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. என் படத்தை எல்லா படங்களும் நியாயமான படங்கள்லாம் அவங்க தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடிருக்காங்க. இந்த படத்தையும் கொண்டாடுவாங்க. அதில் வந்து ஒரு துளியோடு சந்தேகப்படுறாங்க. உங்கள் டைரக்டரை நிற்காட்டி வச்சிருவாங்க. அவன் நின்றுட்டான்னா அதுக்கப்புறம் வந்து திரும்பி அடுத்த படங்கள் வரும். ஒரு 5-6 படங்களில் நீங்கள் போட்ட காசு சம்பாதிக்காட்டினா என்னங்க, பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ஒரு பெரிய மனிதனை, ஒரு பெரிய கலைஞனை ஒரு போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டான்னா அவன் ஒரு பெரிய கலைஞன். அதுக்காக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் எவ்வளோ பேட்ட கதை சொல்லியிருக்கேன். ஒரு சித்திரம் பேசிக்கு வந்து 2000 பேட்ட கதை சொல்லியிருக்கேன். ரோட்டில் போகிறோம்னா கதை சொல்லியிருக்கேன். தம் பார்த்தோம் காமெடி எதிர்த்தாப்பில் நான் என்னன்னுப்பா, நான் ஒரு கதை சொல்கிறேன், வேறு வழி இல்லாமல் 2.5 மணி நேரம் கதை சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏறினேன், 5 ரூபா எடுத்துக்கிட்டு. பஸ்ஸில் என்ன வானகரத்தில் ஏறினா வந்து அவர் கண்டக்டர் வாங்கி 2 போச்சு, இன்னும் 5 ரூபா கிழிஞ்சு போன கீழே இறங்கினாரு. கீழே இறங்கின உடனே என்ன பண்ணேன், ஒரு கடன் கேட்குறதுக்காக வந்தேன். நம்ம வானகரத்துலேருந்து மயிலாப்பூருக்கு நான் 4.5 மணி நேரம் நடந்தேன். ரோடுக்கு கதை சொல்லிட்டே போனேன். சித்திரம் பேசி ஓப்பன் பண்ணா அப்படின்னு ரோடு மட்டும் தான் கேட்டுச்சு. ஸோ ஒரு கலைஞனுடைய பயணம் எனக்கு தெரியும். அந்த கலைஞனுடைய பயணம் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப காரணம் இந்த மனிதர்கள். இந்த 4 பேரை நான் கையெடுத்து கும்பிட்றேன். ஆக்சுவலாக நல்லா இருக்கணும். இங்கே எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் லேட்டாக வந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஃபங்க்ஷன். ஆக்சுவலி நான் சொன்னேன், நிசப்தம் கீழே சைலன்ஸுன்ற ஒரு வார்த்தை போடுங்க. அந்த சைலன்ஸுன்ற வார்த்தையை வந்து மார்க்கெட் பண்ணுங்கள். சைலன்ஸுன்ற வார்த்தை, ஏன்னா நிசப்தம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வட சொல்லாவும், இன்னும் கொஞ்சம் வீரியமாக இருந்திருக்கலாம். என்கிட்ட வந்திருக்கலாமே நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முந்தைய. நான் ஒரு 2 சீன் ஏதாவது நடிச்சு கொடுத்துருப்பேன், நான் ஏதாவது ஒரு பாட்டு பாடி கொடுத்துருப்பேன்னு கேட்டேன் ஆக்சுவலாக. பட் இந்த குழந்தைகள் வரல. ஆக்சுவலாக அவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட். ஆக்சுவலி வி ஹேவ் டு அப்ரிஷியேட். ஸோ இந்த படத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். என்னென்ன நல்ல சாயங்காலம் வந்து எனக்கு அந்த அந்த சத்தத்தை பற்றியும் மௌனத்தை பற்றியும்
ஒரு கவிதை வந்து என்னுடைய ஆசான் திரு எஸ்விஆர் அனுப்பினார். பேப்லோனருடைய கவிதை. அந்த கவிதையை நான் தமிழில் மொழிபெயர்த்தேன் எனக்கு சாயங்காலம். அதனால தான் 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அந்த கவிதையை படித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். I am dedicating this translation to நிசப்தம். அமைதி காத்தல். நாம் எல்லோரும் சேர்ந்து 10 எண்ணுவோம். இந்த பூமியின் மேல் ஒரு முறையாவது அமைதியாக இருப்போம். மொழிகளை கைவிடுவோம். எல்லா மொழிகளையும் கைவிடுவோம். ஒரு முடி அசைவை கூட நிறுத்தி வைப்போம். இது மிகச்சிறந்த தருணம். வேகம் இல்லாத, இயந்திரங்கள் இல்லாத இந்த புதிய அனுபவத்தில் நாம் எல்லோரும் இணைவோம். மீனவர்கள் கடலுக்கு போகாமல் மீன்களுக்கு உயிர்தானம் அளிக்கட்டும். உப்பி எடுக்கும் மனிதன் தன் விரல்களில் உள்ள காயங்களை பார்க்காமல் இருக்கட்டும். விசைவாயு போர்கள், நெருப்பு போர்கள், எண்ணெய் போர்கள், எண்ணப் போர்கள், பசுமை போர்கள் செய்யும் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை ஒரு மூலையில் சாய்த்து வைத்துவிட்டு எதிரிகளோடு ஒரு நிழலில் அமைதியாக அமரட்டும். நண்பர்களே, நான் உங்களிடம் கேட்கும் இந்த செயலை செயல் மரணம் என புரிந்து கொள்ள வேண்டாம். வாழ்க்கை செயலுக்கும் செயல் இன்மைக்கும் நடுவில் இளைப்பாறுகிறது. ஒரே ஒரு முறையாவது நாம் எல்லோரும் ஒரே மனப்பாங்கில் இருந்தால் ஒருவேளை இந்த உலகின் சோகம் நிறுத்தப்படலாம். ஒருவேளை நம்மை நாமே புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை நம்மை நாமே கொல்லாமலும் இருக்கலாம். நண்பர்களே, இப்பொழுது நான் 10 எண்ணப் போகிறேன். அமைதியாக இருங்கள். விடைபெறுகிறேன்.